மது போதையில் காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய நடிகை. ஆண் நண்பருடன் சென்றபோது நடந்தது என்ன? பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் சீரியலில் நடித்து வரும் நடிகை மதுமிதா. இவர் குடிபோதையில் காரை இயக்கியதாக எழுந்த புகாரின் பேரில் காவல்துறை 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கார் ஓட்டும்போது மதுபோதையில் இருந்தாரா மதுமிதா என காவல்துறை விளக்கம் அளித்துள்ளனர். மதுமிதா மட்டுமின்றி அவரது ஆண் நண்பர் குறித்தும் காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. சன் டிவியில் ஒளிபரப்பாகும் எதிர்நீச்சல் சீரியலில் நடித்து வருபவர் மதுமிதா. பெண் அடிமை, ஆணாதிக்கம் கொண்ட குடும்பத்தில் இருக்கும் பெண்களை எப்படி வெளியே வருகிறார்கள் என்பதை நோக்கித்தான் இந்த சீரியல் நகர்ந்து வருகிறது. பரபரப்பாக சென்று வரும் இந்த சீரியல் தொடர் தற்போது இதில் நடிக்கும் நடிகையும் பரபரப்பான சம்பவத்தில் சிக்கியுள்ளார். கடந்த வாரம் தனது நண்பரின் புது காருக்கு பூஜை போட்டுவிட்டு வீட்டிற்கு செல்லும் போது சென்னை சோழிங்கநல்லூர் பகுதியில் ராங் ரூட்டில் சென்று எதிரே வந்த போலீசார் வாகனத்தின் மீது மோதியதால் அந்த போலீசார் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் இருப்பதாக கூறப்படுகிறது. காரை மதுமிதா ஓட்டியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து விரைந்து வந்த காவலர் கார் மற்றும் மதுமிதா தனது நண்பர் ஆகியோரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியுள்ளனர். இதில் அவர் காரை வேகமாக ஓட்டியதால் தான் விபத்து ஏற்பட்டது என தெரிய வந்தது. கார் ஓட்டி வந்த நடிகை மதுமிதா மதுபோதையில் இருந்ததாகவும் செய்திகள் வெளியாகின. அதனை நடிகை மதுமிதா மறுத்தார். தன் மீது எந்த தவறும் இல்லை, காவலர்தான் அதிவேகமாக காரை ஓட்டி வந்தார் என்று மதுமிதாவும் அவரது நண்பரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையில் தொலைக்காட்சியில் புரட்சிகரமாக பேசும் நடிகை மதுமிதா நிஜத்தில் போக்குவரத்து விதிமீறலை கூட ஃபாலோ செய்யவில்லை என்கிற விமர்சனம் எழுந்தது. இந்த நிலையில் விசாரணை அதிகாரி ஒருவர் கூறுகையில், மதுமிதா மதுபோதையில் காரை ஓட்டியதாக வரும் தகவல் உண்மையில்லை என கூறியுள்ளார். மேலும் மதுமிதாவிடம் ஓட்டுநர் உரிமம் உள்ளது என்றும் தெரிவித்தார். இதனால் நடிகை மதுபோதையில் காரை ஓட்டவில்லை என விளக்கத்தின் மூலம் மக்களிடத்தில் உண்மை தெரிய வந்துள்ளது. எதிர்நீச்சல் சீரியல் தற்போது பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த நிலையில் மதுமிதா மீது சர்ச்சை வந்துள்ளது. நடிகை மதுமிதா மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் அவர் கைது செய்யப்படுவாரா அல்லது அபராதம் விதிக்கப்படுமா என்பது விரைவில் தெரியவரும். எதிர்நீச்சல் தொடரில் டைட்டிலில் கூட இவரது போட்டோ தான் இடம் பிடித்திருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மதுமிதா நேற்று தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் இதற்கு விளக்கம் கொடுத்து இருக்கிறார். அதில், நண்பர்களே, என்னை பற்றி சமீபத்தில் ஒரு வதந்தியான செய்தி பரவி வருகிறது. அது எல்லாம் உண்மை கிடையாது. நான் நலமாக இருக்கிறேன். தவறான செய்திகளை நம்பாதீர்கள் என்று அதில் கூறியிருக்கிறார். ஹாய் கைஸ், நான் இந்த வீடியோ ஒரு ரூமர் கிளியர் அப் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருக்கேன். எல்லா நியூஸ் சேனல்ஸ்லேயும், ஆர்டிகல்ஸ்லேயும் அண்ட் யூடியூப் சேனல்ஸ்லேயும் ஒரு ஃபேக் நியூஸ் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. என்னன்னா, நான் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணி ஒரு போலீஸ்மேனை அடிச்சிருக்கேன், அந்த போலீஸ்மேனுக்கு தீவிரமான காயம் பட்டிருக்கேன்னு ஒரு நியூஸ் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தட் இஸ் நாட் த ட்ரூத் அண்ட் ஐ டோன்ட் ட்ரிங்க் அண்ட் எஸ், தெர் வாஸ் அ மைனர் ஆக்சிடென்ட். ஒரு மைனர் ஆக்சிடென்ட் நடந்தது அண்ட் த போலீஸ்மேன் இஸ் ஆல் ரைட். போலீஸ்மேன் நல்லா தான் இருக்காங்க, நானும் நல்லா தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபேக் நியூஸ், ஃபேக் வீடியோஸ் எல்லாம் ப்ளீஸ் நம்பாதீங்க.